இந்தியா தன்னுடைய அண்டை நாடான பாக்குக்கு எதிராக இதுவரைக்கும் பயன்படுத்தாத ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை இந்த முறை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதன் விளைவா பாக் அரசாங்கம் என்ன செய்யறதுனே தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதம் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே 4 போர்கள் இந்தியாவுக்கும் பாக்குக்கும் நடந்திருக்குது. இந்த 4 போர்களையும் இந்த விஷயத்தை இந்தியா பயன்படுத்தாம இந்த முறை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற பகைமையை பற்றி உலகத்துக்கே நல்லா தெரியும். 4 போர்கள், ஆவுனா எல்லையில் பதற்றம், பரபரப்பு, பொருளாதார ரீதியாக உறவுங்கிறதே கம்ப்ளீட்டாக முறிஞ்சே போயிடுச்சு. இது பத்தாதுன்னு சொல்லி தீவிரவாதம் வேற. இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துலாம் பிரச்சனை பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே 2 நாடுகளுக்கும் நடுவில் பிரச்சனைங்கிறது உண்டு. ஆனால் இந்த உலகமே ஆச்சரியப்படுற வகையில் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தில் மட்டும் 2 நாடுகளும் ரொம்பவே சுமூகமாக போயிருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த விஷயத்துலையுமே இப்போ பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சிருக்குது. அது என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நதிநீர் பங்கீடு. ஸோ நதிநீர் பங்கீடு அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 மாநிலங்களே ஒத்து வர மாட்டாங்க. உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு தெரியும். ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 மாநிலங்களுக்கே அதில் 1008 பிரச்சனை வருது. அதை தீர்க்க முடியாமல் பல சிக்கல்கள் உருவாகுது. அப்படிங்கும் பொழுது 2 நாடுகள், அதுவும் பகை நாடுகளுக்கு மத்தியில் ஒரு நதிநீர் பங்கீடு கிட்டத்தட்ட கடந்த 70 வருஷமாக ரொம்பவே சுமூகமாக போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த 70 வருடங்களுக்குள்ள 4 போர்கள், பல்வேறு எல்லை பிரச்சனைகள், தீவிரவாதம்னு சொல்லி பல விஷயங்களை கடந்தும் இந்த ஒரு நதிநீர் பங்கீடுல பிரச்சனைகளே வராமல் இருந்திருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறோம், பல போர்களை பார்க்குறோம். இஸ்ரேல் ஹமாஸ் போரை பார்க்குறோம், ரஷ்யா உக்ரைன் போரை பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா போர்கள்லையுமே அந்த நாடுகள் என்னென்ன விஷயத்தையெல்லாம் பயன்படுத்தி எதிரி நாடை வீழ்த்த முடியுமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. சாதாரண மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளான உணவு, தண்ணீர், இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு போர் காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்காம தடுக்கப்படுது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் கூட பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படாமல் அதனால் பஞ்சம் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது 4 போர் நடந்திருக்குதுங்க. இந்தியா நினச்சிருந்தா இந்த நதிநீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்காம நாங்கள் தடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி எந்த விஷயத்தையுமே இந்தியா பண்ணலை. எப்பேற்பட்ட ஒரு போர் சூழ்நிலை உருவாகி இருந்தாலுமே கூட போர் தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறாமல் இந்தியா ரொம்பவே ஸ்ட்ராங்காக கடைபிடிச்சது தான் இந்த நதிநீர் பங்கீடு விஷயத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கிய காரணம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான டேவிட் ஐசன்ஹோவர் ஒரு முறை தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருந்தா, அப்படி இந்த உலகம் ரொம்பவே அழுத்தம் தரக்கூடியதாக இருக்குது. இப்படி அழுத்தம் தரக்கூடிய உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு வெளிச்ச புள்ளி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற அந்த நதிநீர் பகிர்வு தொடர்பான ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு உலகத்தையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கிய சிந்து நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தத்தில் இப்போ பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்திய அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் 4 முறைக்கும் மேலே பாகிஸ்தானுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டதாக சொல்லப்படுது. ஸோ இதனால் இந்த ஒப்பந்தம் இனியும் தொடருமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏன்பா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெருசாக பிரச்சனைங்கிறது எதுவும் இல்லை. இந்த ஒப்பந்தம் போர் நடக்கும்போது கூட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சமாளித்து வந்த ஒரு ஒப்பந்தம். அப்படிப்பட்ட ஒப்பந்தத்துக்கு இப்போ பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஒப்பந்தத்தை பற்றின பேசிக்கான சில டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கணும். ஸோ அந்த வகையில் கடந்த 1947ஆம் ஆண்டு இந்தியா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளும் சுதந்திரம் அடைந்த பொழுது வெறும் நில எல்லைகளை மட்டும் பிரிக்கிற மாதிரி இல்லைங்க, இந்த நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வளங்களையுமே பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதில் ஒன்று தான் இந்த நீர் ஆதாரம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய முக்கியமான நீர் ஆதாரங்கள் எல்லாமே இந்தியாவிலேருந்து உருவாகி தான் போச்சு. ஸோ இந்தியாவினுடைய ஹிமாச்சல் மலைகளிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் தான் பாகிஸ்தானுக்கும் பெரிய அளவுக்கு இந்த வாட்டர் சோர்ஸாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து 1960ஆம் ஆண்டு தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நதிநீர் பகிர்வு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நதிகள் இருக்குதுங்க. அதில் கிழக்க 3 நதி இருக்குது, மேற்கே 3 நதிகள் இருக்குது.
ஸோ இந்த கிழக்கே இருக்கக்கூடிய 3 நதிகளும் மொத்தமாக இந்தியாவுக்கு சொந்தம். அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஃபுல்லாகவே வந்து இந்திய அரசாங்கம் பயன்படுத்திக்கலாம். அதுவே இந்த மேற்கே இருக்கிற 3 நதிகளில் பார்த்தீங்கன்னா 20% நீரை மட்டும்தான் இந்தியா பயன்படுத்தணும், மீதி 80% பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துடணும். ஆனால் இந்த ஒரு 3 நதிகள்லையுமே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு எல்லா உரிமையுமே உண்டு. ஸோ இந்த பாகிஸ்தான் கூட பேசி இந்தியா தாராளமாக இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த மேற்கே இருக்கிற பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 நதிகளில் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 6 நதிகள் தொடர்பாக எந்த ஒரு முடிவை எடுக்கிறது அப்படின்னாலும் பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பின் மூலமாக இந்த 2 நாடுகளும் மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி தான் முடிவுகளை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒப்பந்தத்தில் எல்லாமே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ மென்ஷன் பண்ண மாதிரியே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே சுமூகமாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் முதல்ல எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1990ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த 3 நதிகளில் ஒன்றில் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு அந்த ஒப்பந்தத்தின்படி எல்லா உரிமையுமே உண்டு. ஆனால் இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஸோ பாகிஸ்தான் எதிர்ப்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்டுக்காக இந்திய அரசாங்கம் ஒரு டேம் ஒன்று கட்டுறாங்க. அந்த டேமை பாகிஸ்தான் தனக்கு சொந்தமான நிலப்பகுதியில் இந்தியா கட்டிருச்சு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுது. அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க இந்தியா ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி இந்தியன் சைடு இருக்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்தியா இந்த டேமை கட்டிருச்சு, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் முதல் பிரச்சனை. ஆனால் அதையெல்லாம் மீறி எப்படியோ இந்திய அரசாங்கம் 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு கடந்த 2015ஆம் ஆண்டு மறுபடியும் ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸை இந்த ஒரு 3 நதிகளில் பண்ணுறதுக்கு இந்தியா முடிவு பண்ணுது. ஆனால் அதற்கும் பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்குது. ஸோ பாகிஸ்தான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தொடர்ந்து எங்களுக்கு வரக்கூடிய நதிநீரில் இந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறங்கிற பேரில் நிறைய டேம்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து கட்டிடுவாங்க. இந்த டேம் மூலமாக பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய தண்ணியை பூரா தேக்கி வச்சுப்பாங்க. நாளைக்கு ஒரு வேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு சுத்தமாக தண்ணியே வராத அளவுக்கு இந்த டேம்ஸ் மூலமாக தடுத்து நிறுத்துறது தான் இந்தியாவினுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆனால் பாகிஸ்தான் இங்கே மிஸ் பண்ணுற ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் மாதிரி இதெல்லாம் ஒன்றும் சீசனல் ரிவர்ஸ் கிடையாதுங்க. அதாவது நமக்கெல்லாம் வந்து மழை பெஞ்சாதான் ஆற்றுல தண்ணியே வரும். ஆனால் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய இந்த 6 நதிகளுமே பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ரிவர்ஸ். அதாவது இங்கே வந்து மழை பெஞ்சாதான் தண்ணி வரும் அப்படிங்கிறது கிடையாது. பனி உருகி வருஷத்தில் 365 நாளும் தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். அங்கே தண்ணிக்கு பஞ்சமே வந்து இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நிறையா தண்ணி வரக்கூடிய ஒரு இடத்துல வெறுமனே டேமை வச்சு தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறதுலாம் இம்பாசிபிளான ஒரு விஷயங்க. அப்படியே தடுத்து நிறுத்தினாலும் 1 மாதமோ 2 மாதமோ நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கு மேலே வரக்கூடிய தண்ணிகளை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதையும் மீறி தடுத்து நிறுத்தணும்னு நினச்சா இந்தியாவுக்குள்ளேயே அது ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக அந்த டேமை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அந்த வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கான அபாயம் உண்டு. ஸோ அதனால் பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி எங்களால் தண்ணியெல்லாம் தேக்கி வைக்க முடியாதுங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டில் துளி அளவு உண்மையே இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. ஸோ இப்படி இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா 2015-16 காலகட்டத்தில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு தீவிரவாத செயல்களையும் ஈடுபட்டாங்க. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவம்னா உரி சம்பவம் தான். ஸோ உரியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நிறையா இந்திய வீரர்கள் இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு சம்பவம் இந்தியாவே வந்து உலுக்கி இருந்தது. ஸோ இந்த சிந்து நதிநீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கடந்த 70 வருஷமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இதில் அரசியல் தலையீடுங்கிறது இது வரைக்கும் பெருசாக இல்லை. ஆனால் முதல் முறையாக இதில் அரசியல் தலையீடு அப்படிங்கிறது இந்த உரி தாக்குதலுக்கு பிறகு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்திய பிரதமரான நரேந்திர மோடி ஓப்பனாகவே வந்து பேசியிருந்தா அப்படி இந்திய வீரர்களுடைய ரத்தமும் நதியில் ஓடக்கூடிய தண்ணீரும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாதுன்னு சொல்லி. அதாவது பாகிஸ்தான் இந்திய வீரர்களுடைய ரத்தத்தை அந்த உரி தாக்குதலின் மூலமா வாங்கிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு சிந்து நதியில் ஓடக்கூடிய தண்ணீரையும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ இதன் பிறகே பார்த்தீங்கன்னா நிலைமை கொஞ்சம் தீவிரமடைய ஆரம்பிக்குது. ஸோ அதன் பிறகு இந்த 2 ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து முட்டுக்கட்டையாகவே இருந்துக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலைமையில தாங்க இந்திய அரசாங்கம் இந்த வருடம் இந்த பிரச்சனையை இன்னுமே வந்து சீரியஸாக மாற்றியிருக்கிறாங்க.
ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 4 முறை நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா 64 வருஷம் ஆச்சுங்க அந்த ஒரு ஒப்பந்தம் போட்டு. ஸோ அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நம்ம புதுசாக ஒரு ஒப்பந்தத்தை மறுபடியும் வரையறை செய்யணும். அதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் இங்கே கூட உட்காந்து பேசணும் அப்படின்ற மாதிரி இந்தியா ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் அந்த நோட்டீஸுக்கு எந்த விதமான பதிலையுமே கொடுக்கல. ஸோ தொடர்ந்து 4 முறை நோட்டீஸ் அனுப்பியுமே பதில் இல்லாத காரணத்தினால இப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் சொல்லி ஒரு அமைப்பு சொன்னோம் இல்லையா. ஸோ மீட்டிங் வச்சு அதில் பல முடிவுகள் எடுக்கப்படும் சொல்லி. ஸோ நீங்கள் எப்போ எங்கள் கூட பேசுறதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷனில் இந்தியா சார்பாக யாருமே உட்கார மாட்டாங்க, எந்த முடிவுகளுமே அதில் எடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி முட்டுக்கட்டை போட்டு இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட 3 நதிகள், அதாவது கிழக்கே இருக்கக்கூடிய 3 நதிகள் சொன்னோம் இல்லையா, ரவி, சுட்லஜ், பியாஸ். இந்த 3 நதிகளில் இருக்கக்கூடிய தண்ணிங்கிறது மேற்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு போகிற நதிகளில் இருக்கிற தண்ணியை விட கம்மி தான். அது மட்டும் இல்லை, இந்தியாவோட பாப்புலேஷனும் அதிகரிச்சிருச்சு. ஸோ இந்த 3 நதிகளில் இருக்கிற நீர் மட்டும் எங்களுக்கு பத்தாது. ஸோ மேற்கே இருக்கக்கூடிய நதி நீரில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அலோகேஷனுங்கிறது அதிகமாக இருக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இஷ்யூவையும் இந்த ஒரு மறு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதில் முன் வச்சு இந்திய அரசாங்கம் தீர்த்துக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் இதற்கு உடன்பட்டு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான். அதே சமயம் இந்தியாவும் இந்த முறை விட்டு கொடுக்குற மூடலையே இல்லைங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் தேவையில்லாமல் இந்தியாவை பல இடங்கள்லையும் சீண்டிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகிற மென்டாலிட்டியில் இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியா உறுதியாக இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கடந்த 64 வருடங்களாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உலக அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ஒப்பந்தம் இப்போ தொடர்ந்து நீடிக்குமா இல்லை இதோட முடிவுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறிகள் எழுந்திருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தில் தொடர்ந்து நீட்டிக்கணுமா இல்லை இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.